சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது கூடாமல் கண்களை மூடிச் செல்வது யாரது யாரது ஏப்பா உங்ககிட்ட வேற சேலை இல்லையா? இப்படித்தான் அள்ளிட்டு வந்து போட்டிருக்கீங்க. அதான் கடப்புறம் அடுக்கி வச்சிருக்கீங்களே, அள்ளிட்டு வந்து போட்டா தானே. நாங்களும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். நீ நல்ல சேலை அள்ளிட்டு வந்து போட மாட்டேங்கிறியே. ஏம்மா உங்களெல்லாம் பார்த்தா சேலை எடுக்க வந்த மாதிரியாம்மா இருக்கு. சும்மா போட்டுக்கிட்டு அதை எடுத்து தட்டுக்கிட்டு பார்த்தீங்களா மதினி, அவனுக்கு திமுற ஆளை பாரு. அரைக்க அப்படி மாதிரி இருந்துக்கிட்டு போய் சொன்னா சரியா இல்லை உங்கள் ஓனர்கிட்ட சொல்லவாள? தலை எழுத்துமா உங்ககிட்ட எல்லாம் வந்து மாரடிக்கணும்னு. மதினி விடுங்க மதினி, பாவம் சின்ன பையன். நீங்கள் சும்மா இருங்க மதினியா. அவனுக்கு எவ்வளோ திமுரு பாருங்க. நம்மளே நிச்சயத்துக்கு தான் தும்மணி எடுக்க வந்துருக்கோம். நல்லதாக பார்த்ததான் எடுத்துகிட்டு போனோம். இவனுக்கு நம்ம உட்காந்ததை எடுத்துக்கிட்டு போயிடணும் போல. நல்ல நல்ல சேலையில் எடுத்துகிட்டு வாப்பா. போப்பா ஏப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்க. மதினி அங்கே பாருங்க, நல்ல நல்ல சேலையை அள்ளிட்டு வந்து போட்டிருக்கான். இப்போ மட்டும் எப்படி கிடச்சிச்சு? சொன்னாலே எடுத்து வரது, இல்லாட்டி விற்காத சேலையெல்லாம் எங்கள் தலையில் கட்டி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. ரொம்ப சந்தோஷம்மா, நல்லா இருந்து இதையே எடுங்க. உனக்கு சம்பளம் கொடுக்குற ஓனர் மட்டும் என் கையில் சிக்கனாரு அம்பிடிக்கேன். உன்னையெல்லாம் எவன்டா வேலைக்கு வச்சவன்? ஏம்மா சும்மா நோய் நம்ம எடுத்துக்கிட்டு போமா அதை. இந்த பிள்ளைகள் எங்கம்மா? அவங்க 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க மதினியா. நம்ம எதுக்கு தேவையில்லாம போய் பேசிக்கிட்டு நம்ம எடுப்போம் வாங்க. அதுவும் சரிட்டேன் மதினி. அந்த சிவப்பு கலர் செடியும் அந்த அரக்கு கலரும் பாப்பா சூப்பராக இருக்கும் பாருங்க. எங்கேயோ கடந்த லூசு கூட்டம்லாம் வந்து என் உயிரை எடுக்குதுங்க. ஆமாம்மா, அதை எடுத்துருவோமா? அதே நல்லா தான் இருக்கும் மதினியா, எடுத்துருவோம். செவத்த பிள்ளைக்கு இதான் நல்லாயிருக்கும். ஆமாம்மா, சேலையை உள்ளே வச்சுக்கிட்டு நம்மளை முப்பது நேரம் தேட வச்சுட்டானே இந்த பையன். இதை முதல்ல அள்ளிட்டு வந்து போட்டுருந்தா அப்பயே எடுத்துகிட்டு போயிருப்போம்ல நம்ம நாட்டுக்கு. எல்லாம் என் நேரம். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, எடுத்துட்டிங்கன்னா பில்லு போட கொடுத்துடலாமான்னு கேட்டேன். போய் கொடு. நீ சாரி எடுக்க போலாம். நிச்சயத்துக்கு அவங்க எடுக்கட்டும், கல்யாணத்துக்கு நீங்கள் எடுத்து கொடுங்க. ஏன் எடுத்து தர மாட்டீங்களா? இப்போவும் நான் தான் அமௌண்ட் பே பண்ண போகிறேன். நீங்கள் லூஸா இல்லை எப்படின்னு எனக்கே தெரியல. என்ன பின்ன என்னங்க, நான் அமௌண்ட் பே பண்ணுறத பற்றியா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுத்தா நான் கட்டிக்குவேன்ல, அதை சொல்கிறேன். ஓ நீ அப்படி சொல்கிறியா? ஆமாம். இவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்த. பொண்ணு வரைக்கும் உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணாமல் இருந்திருப்ப. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அங்கே ஒரு பையனை போட்டு எங்கள் சித்தியும் உங்கள் மம்மியும் போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. பாவங்க அந்த பையன். அப்படியா? எங்கள் அம்மா சும்மாவே வச்சு செய்வாங்களே. சரி வந்தது வந்துட்டேன். சரி இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? இல்லை வந்தது வந்துட்டேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அம்மாடி சத்தியா, ஏண்டி உங்க அப்பனுக்கு வர்ற டைமிங்க பத்தியா? அது எங்க அப்பாங்க. அந்த வெங்காயம் தெரியுது, எதுக்கு வந்தாருன்னு கேளு. லூஸ். அப்பா சொல்லுங்கப்பா. அம்மாடி அவங்க எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டாவம்மா. உங்களை கேட்டே நீங்கள் மேலே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் எடுக்கலையா? நீங்கள் தான் எடுக்க விடலையே. அம்மாடி மாப்பிள்ளை என்னமா சொல்லிட்டு இருக்காவ? நான் ஒன்றுமே செய்யலையே, நான் இப்போ தானே வரேன். எதுக்கு வந்தீங்கன்னு தான் கேட்குறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அம்மாடி மாப்பிள்ளை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்பா அவங்களுக்கு ஒன்றும் வேணாமா, நம்ம போகலாம். மாவல்லே இப்போ போனால் பிச்சு புரிவேன். நில்றீங்க நீ. அப்போ சரி வாங்க போகலாம். அப்பா நீங்கள் கீழே போங்க, நான் என் ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா எடுத்துகிட்டு வா. அப்போ மாப்பிள்ளை வாங்க, நம்ம 2 பேரும் போமா. உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ண போகிறேன்னா உன்னை கல்யாணம் பண்ண போகிறானா? அவர் கூட்டிகிட்டு போகிறேன்றாரு. சொல்லிடி மரியாதையா. மாப்பிள்ளை வாங்க போவோம். மாமா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் போங்க. சரிங்க மாப்பிள்ளை. இப்படியே பேசுவாங்க? என்ன இப்படி பேசுவாங்க? அப்புறம் எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு, நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் என்ன நினைக்க மாட்டாரு? அவர் கல்யாணம் பண்ணி உன்னை பெற்றிருக்காருல, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார். லூஸு உங்களை போய் என்ன போய் அந்த அக்ஷரா லூஸு நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அதை சொல்கிறேன். நான் அவளுக்குலாம் நல்லவன் தான், உனக்கு தான் கெட்டவன். வாங்க போலாம். இடி நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன்டி. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. சே உங்கள் அப்பனை போது சாமி, எங்கள் அப்பா திட்டினது. வாங்க நீங்கள் போகலாம். சரி வா.
அவளை அவளை ரசித்து கிடந்த விழிகை வேறாரையும் பார்க்காதே ஹே அவளை அவளை மாமா தூங்க விடுடி, என்னடி சும்மா நொயின்னுட்டு இருக்க? மாமா எவ்வளோ நேரம் மாமா தூங்குவீங்க? லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் வரப்போகிறாங்க, எந்திரிங்க. வந்தா வரட்டும். மாமா எந்திரி மாமா. உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கு. யாரை கேட்டு நீ வந்த முத? டே எந்திரா முத. என்ன பொசுக்குன்னு போடான்னு சொல்ற? உங்க அப்பா என்னத்த வளர்த்தா உன்ன? நான் பேசினா என்ன மட்டும் பேசணும், தேவையில்லாம எங்கள் அப்பாவெல்லாம் இழுத்து பேசுகிறவள வச்சுக்கிற கூடாது. சரி கோவப்படாத. அது இருக்கட்டும், நான் உங்க அப்பாவை பார்க்கவே இல்லையே, எங்க இருக்காரு? எங்கள் வீட்டில் தான் இருக்காரு. என்ன இப்போ? சரி கூல். சாரி சொல்லிட்டல. சரிடி. அதெல்லாம் சிரிக்க முடியாது, நான் கிளம்பிட்டேன், அவ்வளோதான். ஏ லூசே, சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் லூசா? நீ தான்டா லூசு. சரி போ, எனக்கு என்ன? நான் போக தான் போகிறேன், என்னை விடுமா. என்ன எலும்பிட்ட? போகிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? சரி ஜடையாவது முன்னாடி போட்டு போ, அழகா இருக்கும்ல. அதெல்லாம் போட முடியாது. ஏமா கோவக்காரி, போட்டுட்டு போடி, அழகா இருப்ப. லூஸ். இவளுக்கு என்ன இப்படி கோவம் வருது? சரி விடு, பார்த்துக்கலாம். எங்கே போகிறா? எங்கே போனாலும் நம்மகிட்ட தானே வரணும். ஹலோ ஹலோ சிபிஐ. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் யாருன்னு நீ தானே சித்தார்த் தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ மறுபடியும் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஹலோ, யார் பேசுறது? யார் நீங்கள்? என்ன சித்தார்த், அதுக்குள்ள நான் மறந்துட்டு நீ ஜாலியாக இருக்க போல? மறக்கலாமா? தப்பு இல்லை. டேய் யாரா நீ? எதுக்கு இப்போ கால் பண்ணி தேவலாம் பேசிகிட்டு இருக்க? சித்தார்த் மாமா, என்ன தெரியலடா உனக்கு? தெரியலையா? சொல்கிறோம், தெரியல. டே பாதேசி நாயே, யாருன்னு சொன்னாதான்டா தெரியும். நேரில் இருந்து எவனு தெரியாதவனை கேட்டாலே தெரியாது. இதில் ஃபோனில் வச்சுக்கிட்டு தெரியுமான்ட்டுக்கிட்டு லூசாடா நீ. டேய் சிம்மா, நான் ரசிமாடா. டேய் தெரியும்டா, நீ கால் பண்ணுவேனே. சொல்லு, என்ன விஷயம்? அக்ஷரா நல்லா இருக்கல மாமா? என்ன பண்ணலாம்? நீயே சொல்ல, என்ன பண்ணலாம் அவளை? வேணாம். எனக்கும் வேணுமே, சொல்லு என்ன பண்ணலாம்? யுவர் சாய்ஸ். வேணாம், தேவையில்லாமல் அவகிட்ட நெருங்குற வேலை கூட வச்சுக்கிற கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னடா இது கெத்தா இருந்த சிபிஐ சித்தார்த் வாய்ஸ்ல பதற்றமா? ஓ, அப்போ கீ அக்ஷரா கிட்ட தான் இருக்கு. வாங்க போய் டச் பண்ணி பார்த்துவோம். வேணாண்டா, அவகிட்ட வேணாம். நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. வா சித்தார்த், ஆனால் நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்டியே. எனக்கு கால் பண்ண உடனே இந்த வார்த்தை சொல்லி வச்சுக்கோங்க, இந்நேரம் என் ஆள் அவகிட்ட கூட போய்க்க மாட்டான். டேய் நீ அவ்வளோ சீன் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை மாப்பிளாங்க. ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான். சிம்பிளாக உயிர் போயிடும் நீ போகிறதுக்குள்ள. உங்கள் வீட்டு தெருவில் தான் நினைக்கிறேன். நாங்கள் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், போய் பாரு. பாய். வேணான்னு சொல்கிறான். டேய் கடவுளே, அக்ஷராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அக்ஷரா, ஏன் அக்ஷரா நில்லு, போகாத. பட லூசு, இனிமேல் எங்கள் அப்பா பற்றி பேசுவேன். ஏ நில்றி. அம்மா பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜன்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ? அச்சுமா இங்கே பாடுற, மாமாவை பாடுறா. கண்ணை துறடா அச்சுமா, ப்ளீஸ்டா. எனக்கு பயமாக இருக்குடி, கண்ணை துறடி. அம்மா இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை. மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்டி, ப்ளீஸ் என்னை பார்த்துட்டே வா, ப்ளீஸ். மாமா வலிக்குது மாமா. நான் அந்த அத்தனை தடவை கூப்பிடலடா சும்மா, நீ எதுக்குடா வந்த? மாமா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா. எனக்கு சாக விருப்பம் இல்லை, நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை எப்படியாவது காப்பாத்திரு மாமா, ப்ளீஸ் மாமா. அக்ஷரா கண்ணை துறடி. அச்சுமா இங்கே பாரு, ப்ளீஸ் டி, கண்ணை துற அச்சுமா. ஹலோ, ஹாய் செல்வா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செல்வா. அப்புறம் உங்ககிட்ட அண்ணன் ஒன்று கேட்க சொல்லியிருந்தாரு. சொல்லுங்கள். உங்கள் காலேஜிலேருந்து பசங்கள்லாம் கல்ச்சுரல் காம்படிஷன் போகிறதா சொல்லிட்டு இருந்தார் அண்ணன். ஸோ நாங்களும் போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம்.
ஓ செல்வா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இதில் என்னங்க இருக்குது? ஒவ்வொரு இதுலேயும் போட்டி பொறாமைன்னு ஒன்று இருக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. இதில் என்ன இருக்குது? உங்கள் பசங்க எங்கள் பசங்க என்ன டேலண்ட் இருக்க பசங்க ஜெயிப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் செல்வா. தேங்க்ஸ் அன்னைக்கிட்ட சொல்லிடுங்க, அவர் தான் உங்ககிட்ட பேச சொன்னார். ஓகே. நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். அம்மா பார்த்து. என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியலோ. உன்னை கண்ட நொடியிலேனோ இன்னும் மலரலோ. உந்தன் ரசிகையை நானும் உனக்கே. ஹலோ செல்வா, லைனில் இருக்கீங்களா? ஹலோ சார், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே செல்வா. உனக்கு வேறு வேலையே கிடையாதா? சார் நான் என்ன பண்ணேன்? பின்ன செவனேன்னு ஃபோன் பேசிட்டு நின்றுட்டு இருந்தேன். கண்ணு எங்கே? கண்ணு என்கிட்ட தான் இருக்கு. ஏய், கண்ணை எங்கே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்? சார் நான் இதுக்கு என் கண்ணை பார்த்துட்டு வரணும்? எதிரில் நிற்கிறத கூட பார்க்காம நீ என்ன அப்படி வந்துட்டு இருக்க? சார் கவனிக்கல சார். என்னத்தை கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன்? அதான் அந்த சொட்டத்தில் என் பாடம் நடத்திட்டு இருந்தேன், எனக்கு பிடிக்கல, அதனால தான். ஐயோ, இவருன்னு தெரியாமல் சொல்லிட்டோமே. இவர் போய் இந்த சொட்டத்தில் கிட்ட சொல்லிட்டான். சொட்டத்தலையா? அது யாரு? அதான் அந்த தொப் சும்மா நோய் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உன்னை நான் கீழே போட்டிருக்கணும். கீழே போட்டுருந்தா நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். நான்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, நான் அப்படியே போட்டு போயிடுவேன். அதையும் தான் பார்த்துருப்பேனே கொஞ்ச நேரத்தில். லூஸு. உங்களால தான் நான் லூஸாகவே ஆயிட்டேன். என்ன? இல்லை, சும்மா சொன்னேன். ஹலோ அண்ணே, எங்கே இருக்கீங்க? என்னாச்சுடா? என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன்? என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலண்ணே. அக்ஷராக்கு டேய், நீ என்ன லூஸா? என்னாச்சுன்னு சொல்கிறான், எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கேன்? அக்ஷராக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற? எப்போ? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் செத்துருக்கேன். சீக்கிரம் வாங்க. அண்ணன் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுங்க. சரி, நீ வைடா, நான் உடனே வரேன். சரி, சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, நான் வரேன், வை. சார் என்னாச்சு? அது வந்து சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல சார், நீங்கள் போங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம்? இல்லை, அக்ஷராக்கு என்ன? அவன் நல்லா தானே இருக்கா? அக்ஷராக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சித்தார்த் தான் கால் பண்ணான். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, நம்ம உடனே கிளம்பணும். சார் நானும் வரேன் சார், ப்ளீஸ் சார். இல்லை, காலேஜ் முடிய போதில்ல, நீ ஹாஸ்டல் கிளம்பிப்போம், நான் பார்த்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், அக்ஷரானா எனக்கு உயிர் சார், நானும் வரேன் சார். சரி, வா. விலகும் இமையே, விழியே, விழியே, பிரியும் விழியே, எது நீ? கடவுளே, அக்ஷராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னால் தான் எல்லாமே. நம்மளை போக விட்டுருக்கக்கூடாது. நானே கொண்டு போய் விட்டுருந்துருக்கணும். டாக்டர், அக்ஷராக்கு எப்படி இருக்கு? சாரி சித்தார்த். டாக்டர், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க இன்னமும். இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? அப்புறம் இன்னொரு விஷயம், ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதை நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் வேணான்னாலும் நாங்கள் சொல்லி தான் தரணும். இந்த ஆக்சிடென்ட்டால் அவங்க குழந்தை பெற்றுக்கிற தகுதி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நான் போய் அவளை பார்க்கலாமா? அவங்க ஐசியூவில் இருக்காங்க, ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டாக்டர் ப்ளீஸ், நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை, அப்படிலாம் யாரையும் ஐசியூக்குள்ள அலோவ் பண்ண முடியாது. டாக்டர் ப்ளீஸ், நான் போனது பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ஒரு 5 minutes கொடுங்களேன் ப்ளீஸ். சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் உங்களை அலோவ் பண்ணுறேன். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடணும், ஓகே? சரிங்க டாக்டர். நீங்கள் எப்போ வந்தீங்க? டாக்டர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டோம். எல்லாத்தையும் கேட்டிங்களா? ஆமாம் சார். அக்ஷராக்கு இப்போ எப்படி இருக்கா? நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா சார்? அப்படிலாம் இல்லை.
அப்புறம் எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டாக்டர் சொன்னது கேட்டல, 24 ஹவர்ஸ்க்கு இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாதான். அப்புறம் என்னாச்சு நான் போய் கேட்டுட்ருக்கேன், லூஸா? ஆமாம்ல, சாரி சார். அண்ணா அவங்க கிட்டலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. சரி சரி, நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறியா? அவள் கண்ணை முழிச்சதுக்கப்புறம் தானே நான் போவேன். நாங்கள் இருக்கோம்லடா, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ளீஸ் நான் என்ன போக சொல்லாதீங்க, நான் இங்கே இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்த கரையாக இருக்குடா, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா? பரவாயில்ல, நான் இருக்கட்டும். அப்புறம் இப்போ டாக்டர் சொன்னதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏய், இதை எப்படிடா மறைக்க முடியும்? சார் ஆமாம் சார், அப்புறம் நாளைக்கு ஏதாவது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், சொல்லிடலாம் இப்போவே. சத்தியமாக சொல்கிறேன்னு, அக்ஷராவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவங்க அப்பா அம்மாவே எதிர்த்தாலும் சரி, அவளுக்கு நான் தான் புருஷன், எனக்கு அவள் தான் பொண்டாட்டி. ஸோ அந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நெற்றி மீதிலே துளி வேர்வை வரலாகுமா சின்ன ஏய், நீ சொல்கிறது புரியுதுடா, ஆனால் அவன் நல்லா தூக்கி தள்ளுங்க, யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்ல வேணாம், அவ்வளோதான். சரி, நான் போய் அக்ஷராவை பார்த்துட்டு வரேன். சரி.